வாரேன். இல்ல அங்க போய் சண்டையில போட்டு விடாத கையை முறிச்சு விடுவேன். ஏ அம்மா சுவாபி என்னமோ செய்யா? பார்த்தா தெரியலையா? மதர்ஸ் டேக்கு டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கேன். சுவாபி யான்ட்டே ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்லாமா? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அழகா வீட்டை டெக்கரேட் பண்ணிருக்கலாம். எதுக்கு வாண்ட சொல்லணும்? எல்லா வேலையும் நான் செய்வேன். நீ சும்மா வந்து நின்னுகிட்டு நான் தான் எல்லா பிளானும் போட்டேனே அம்மட்ட நல்ல பேர் வாங்குதுக்கா. கரப்பள்ளி ஒரு மாசமா அவ்வளவு ரூபாயும் சேர்த்து வச்சு எல்லா பொருளையும் வாங்கியிருக்கேன். உன்னால முடியுமா? வந்துட்டான் போ. அம்மா கேக் வெட்டும்போது நின்னு வியாடிக்க பாரு. கரவள்ளி வில்லி மாதிரில பேசிட்டு போறா. ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் கூட்டிருக்காளான்னு தெரியலையே. கேட்டு பாப்போம். சுவாதி என்னல? இந்த பாத்தோலி கோவம் வருது. கண்ட்ரோல் கோவப்பட்ட யாரெல்லாம் வரான்னு சொல்ல மாட்டா. சுவாதி அன்னைக்கு கேக் வெட்டும்போது நிறைய பேர் இருந்தாதானமா நல்லா இருக்கும். நம்ம ரெண்டு பேரும் மட்டும்னா நல்லா இருக்காயில? நம்ம ரெண்டு பேர் மட்டுமா? ஒண்ணே எதுக்கு இதுல சாக்கா? சமாதானம் சரி மஞ்சுவாபி, நீ மட்டுமே கேக்லாம் வாங்குனா எல்லா டெக்கரேஷன் பண்ணுனா சரிதான். ஆனா கேக் வெட்டும்போது நீ ஒத்தைக்கு வெட்டினா நல்லா இருக்காயில? அது எனக்கும் தெரியும். அதனாலதான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லியிருக்கேன். சரி சுவாபி, ஏதாவது வேலை இருந்தா சொல்லு. மேல எதையும் கட்டணுமா இல்லனா தொங்க விடணுமா எதுனாலும் சொல்லு. நீ ஏறிட்டு இருக்காத உளுந்துருவா. எதுலயாவது கைய வச்சா சுக்க முறிச்சு விடுவேன். சுவாபி இந்த பலூனை எங்கமா தொங்க விடணும்? நீ ஒண்ணே எங்கே தொங்க விடல நினைக்கிறே. சுவாபி சாரி. சும்மா கைய நம்ம வச்சு அதுக்குள்ள உடைஞ்சிட்டு. சோபியா அவங்க அண்ணன் கூட எவ்வளவு ஜாலியா விளையாடுறா. நமக்கு இப்படி ஒரு அண்ணன் இல்லவே இல்லை. சோபியா நீயும் உங்க அண்ணனும் சேர்ந்து அழகா ரூமை டெக்கரேட் பண்ணிருக்கீங்க. சோபி அண்ணனோட ஐடியா தான் இதெல்லாம். அவங்க தான் எப்பவுமே சர்ப்ரைஸா ஏதாவது செய்வாங்க. சோபி அண்ணே, நீங்க உங்க அம்மாக்கு என்ன gift வாங்கி வச்சிருக்கீங்க? gift-ஆ? உயிர் பேராமட்டி gift வாங்கிய மூஞ்சப்பர் சொல்லு பாப்போம். இப்ப எல்லார்ட்டியும் மயிலு நான் தான் சொன்னேன்ல, அவனுக்கு மதர்ஸ் டேனியே இப்பதான் தெரியும். வாங்க எங்க அம்மையை கூட்டி வந்து நம்ம கேக் வெட்டுவோம். கரப்பள்ளி எப்படி அசிங்கப்படுத்திட்டு போறா. இப்ப ஏதாவது ஒரு gift வாங்கணுமே. கையில 10 பைசா கிடையாது. யார்ட்டையும் கேட்டாலும் நம்மளை நம்பி தர மாட்டாவ. என்ன செய்ய? யோசிப்போம். எம்மா கொஞ்சம் வா. என்னடி? எம்மா கொஞ்சம் வாமா, வந்தாதான் சொல்லுவேன். ஏடி இப்ப நான் இதுல வந்து இருக்கேன், என்னன்னு சொல்லு. எம்மா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ்மா, வாயா. போ வாரேன். எம்மா கண்ணு மூடிட்டே வாமா. ஏடியா எங்கனே இடிச்சு அந்தால போட்டனியா? எம்மா வாமா, நான் கூட்டி போறேன் இடிக்காம. எம்மா திறக்க கூடாது, நான் சொல்லி வரைக்கும் திறக்க கூடாது. சரி டீ கூட்டி போ. எம்மா இப்ப கண்ணை தர. ஏடி இது என்னது? ஹேப்பி மதர்ஸ் டே. என் பிள்ளை என்ன அழகா பண்ணி வச்சிருக்கு. இதுக்குதான் ரூம பூட்டிட்டு கிடந்தியா மக்களே? ஆமாம்மா, உனக்கு கிஃப்ட் வச்சிருக்கேன். கேக்க வெட்டின பிறகு எடுத்து தரேன்னு. அண்ணனையும் கூடுமக்கா. ஏம்மா அவனை கூடியேன். அதுக்கு முன்ன நீ ஒண்ணு தெரிஞ்சுக்க. இந்த சர்ப்ரைஸ்க்கு அவனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு. அவன் உன்னை ஏதாவது ஏமாத்த பார்ப்பான். நான் தான் பண்ணனே, நான் தான் ஐடியா கொடுத்தேன். நீ சரி டீ கூட்டு வா. என் பிள்ளை ஒன்னும் தரலனாலும் பரவாயில்ல. நீங்களாம் உங்க அம்மைக்கு என்னமா கொடுத்தீங்க? எத்தே நான் எங்க அம்மாக்கு மேக்கப் செட் கொடுத்தேன். எத்தே எங்க அம்மைக்கு நான் ஒரு பொம்மை கிச்சன் கொடுத்தேன். ஐயோ என்னத்தையாவது எழுதி கொடுத்துடலான்னு அந்த பெண்ணு காணலையே. அண்ணா இருக்கு. சுபி கேக் வெட்ட போறோம். வாரியனா
வந்தேன். ஏம்ல வர மாட்டக்கா? ஓ அம்மா தானே? இல்லம்மா, சுவாபி நிறைய அழகழகா செஞ்சு வச்சிருக்கா. நான் அதுக்கு என்னமக்கா? என் புள்ள ஒண்ணுமே எனக்கு தராண்டாம சும்மா வந்து நின்னாலே போதுமே. இல்லம்மா, நான் ஒரு gift வச்சிருக்கேன். என்கிட்ட பைசா கிடையாது பத்தியா? அத இந்த அளவுக்கு செலவு பண்ண முடியல. மதர்ஸ் டே நீ ஒரு மாசத்துக்கு முன்னே எனக்கு தெரியும்மா. அப்பமே இருந்தே யோசிச்சு என் மனசுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு கவிதை எழுதி வச்சிருக்கேன். கனி பாத்தியா? சோபி அன்னை கவிதைலாம் எழுதுவாவலாம். அது அம்மைக்காண்டி எழுதியிருக்காவ. யாமளே இப்படி நடிக்கா? ஒரு மாசத்துக்கு முன்னே வச்சு பிளான் போட்டது நாமளால. எப்படில இப்படி எல்லா கதையும் கேட்டுட்டு போய் அம்மாட்ட போய் சொல்லியா? சுவாபி, நானும் ஒரு மாசத்துக்கு முன்னே காலண்டர்ல பார்த்தேமா. மதர்ஸ் டே நீ போட்டிருந்து. அன்னையில இருந்தே நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ச்சே, எப்படிதான் இப்படி வாய் கூசாம போய் சொல்லியானோ? சும்மா இருட்டி, அந்த பையன் என்ன செஞ்சாலும் அதுல ஒரு குத்தம் கண்டுபிடிப்பா. எம்மா, வாசிக்கட்டா? சும்மா சாதாவே எழுதி இருக்கேன். என் பிள்ளை இப்படி யோசிச்சதே எனக்கு பெருசா இருக்கு மக்கா. எம்மா வாசிக்கேன். நாம் ஆசைப்படும் அனைத்தையும் காசு கொடுத்து வாங்கலாம். ஆனால் நம் தாயை வாங்க முடியுமா? அதுக்கடுத்து கேள்விக்குறி போட்டிருக்கேன். நம்ம 1000 உறவுகள் உன்னை சுத்தி சுத்தி இருக்கலாம். ஆனால் உன் தாய் போல் ஆக முடியுமா? அங்கே ஒரு கேள்விக்குறி. நம்ம உன்னையும் என்னையும் படைத்தது இங்கு யாரு? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா அது தாயி. அதுல ஃபுல் ஸ்டாப். நம்ம ஃபுல் ஸ்டாப்னா புள்ளி. ஏட்டி மயிலு, பாருட்டி, சோபி அண்ணே கவிதையில கூட புள்ளி கேள்விக்குறிலாம் வைக்காவ. ஆமா, அவிய நல்லா படிப்பாவ. நான் சொல்லியிருக்கேன்ல. எம்மா, அடுத்த லைனை பாத்துக்க. அம்மா அம்மா, நீ எங்க அம்மா? உன்னை விட்டா எனக்கு யாரு அம்மா? இது எல்லாம் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்க. அம்மா அம்மா, நீ எங்க அம்மா? உன்னை விட்டா எனக்காரு அம்மா? இது பாட்டுலா? எம்மா, இவன் எழுதுனது கவிதையே கிடையாதுமா. எல்லாம் படத்துல உள்ள பாட்டு. கரபுலி கண்டுபிடிச்சிட்டாளே. பாட்டா? இன்னமும் சொல்லியாச்சு அபி. நான் கஷ்டப்பட்டு எழுதுனத ஒரு வார்த்தையில பாட்டுன்னு சொல்லி முடிச்சிட்டா. எப்படில இப்படிலாம் நடிக்கா? இது தனுஷ் படத்துல அவ அம்மா இறந்த பிறகு அவன் படிக்கக்கூடிய பாட்டு தான்ல. சுவாபி, மதர்ஸ் டே அதுமா அத சொல்லாத. எதல? இப்ப சொன்னியே இறந்து, அதெல்லாம் சொல்லாதம்மா சுவாபி. ஏ அம்மா, என்ன நடி நடிக்கா? ஏமட்டி, அந்த போய் எது செஞ்சாலும் அதுல ஒரு குறை கண்டுபிடிக்கா. இது பாட்டு நீ பாத்தியோ? ஏமா எனக்கு தெரியுமே இது பாட்டு. அது முத கவிதை நீ ஒன்னு சொல்லிட்டு இருந்தாம்ல, அதுவும் பாட்டு தானே. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மா வாங்க முடியுமா? அந்த பாட்டு படிச்சான். சோபியா, உங்க அண்ணே ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம் அப்படி படிக்கல. அப்படி நீ சொன்ன மாதிரி படிச்சாதானே அது பாட்டு. ஆனா அவிய வேற மாதிரி தான் சொன்னாவ. அது கவிதை. ஆமா, சோபி அண்ணன் வேற மாதிரி தான் சொன்னாங்க. நாம் ஆசைப்படும் அனைத்தையும் காசு கொடுத்து வாங்கி விடலாம். ஆனால் நம் அம்மாவை வாங்க முடியுமா? கொஸ்டின் மார்க் அப்படி சொன்னாவ. இதுக்கும் பாட்டுக்கும் சம்பந்தம் இல்லல்ல. ச்சே, அறிவே கிடையாது போலக்கு உள்ளலுக்கலாம். எம்மா பாரு எப்படி சிரிக்கா நீ. எம்மா, நான் என்ன செஞ்சாலும் தங்கச்சிக்கு பிடிக்கவே மாட்டேங்குது பத்தியம்மா. அவ கிடக்கா. எம்மா, நான் நிறைய செலவு பண்ணி எதுவும் பண்ணலன்னு உனக்கு வருத்தமாமா? என்கிட்ட ஒரு பைசா கூட இல்லம்மா. இல்லனா கண்டிப்பா நான் ஏதாவது உனக்கு செஞ்சிருப்பேன். உனக்கே நல்லா தெரியும்லாமா என்கிட்ட பைசா கிடையாது. நீ கேட்டாலும் எனக்கு ஒரு 10 பைசா தர மாட்டா. வேற எனக்கு எப்படிமா பைசா வரும்? அதான் எதுவும் செய்யலன்னம்மா. எம்மா, இவன் நடிக்க நடிப்புக்கு இப்பாரு நான் வாயினால ஒண்ணும் சொல்ல மாட்டேன். மக்களே, சுவாபி இவ்ளோ செலவு பண்ணி கேக்லாம் வாங்கி இவ்ளோ அலங்காரம்லாம் பண்ணதை விட நீ எழுதின அந்த 4 வரி கவிதை நமக்கு எனக்கு பிடிச்சிருந்து. நீ என்ன திருந்தினே எனக்கு தெரியல. அவன் திரும்பி கிடந்து கேட்க புக்க சிரிச்சிட்டு இருக்கான். நீ நம்பிக்கிட்டே இரு. எடி எங்க
யாமல இப்படி நடிக்கா ச்சே அம்மே ஏமாத்தியமா நீ ஒரு மாதிரி இல்லையால இன்னைக்கா நம்மட்ட உண்மை பேசலாம்ல நீ சுவாதி எனக்கும் போய் பேசக்கூடாது நம்ம தோணுது ஆனா இந்த பிள்ளைல பார்த்த உடனே நான் ஏதாவது ஆரம்பிக்கேன் அதிலே சேர்ந்து முடிவு பண்ணிடுவோம் சுவாதி கிடைக்க புகழை யா வேண்டான்னு சொல்லுவானே அதான் ச்சே வெக்கம் கட்டவன் ஒரு துண்டு கேக்கு கூட உனக்கு தர மாட்டேன் பாரு எம்மா வெட்டுமா கொஞ்சம் சிரிச்சிட்டே நில்லாமட்டி சோபி சிரி அப்பதான் நீ அழகா இருப்ப மயிலு சோபி அண்ணனும் சிரிக்கவே இல்லடி சோபி அண்ணே நீங்களும் சிரிங்க கனி சொன்னா